2021லிருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி மதுரை மாநகராட்சி ஆணையராக, அதுவும் முதல் பெண் ஆணையராகவும் 71வது ஆணையராகவும் பதவியேற்கிறாங்க மதிப்பிற்குரிய சகோதரி சித்ரா அவர்கள். சகோதரி சித்ரா அவர்கள் பதவியேற்கும் அந்த நேரத்தில் மதுரை மாநகராட்சியில் என்னென்ன குளறுபடிகள் இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிதி நெருக்கடி, நிர்வாக சிக்கல் இதிலெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத சகோதரி சித்ரா அவர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக, அதுவும் நேர்மையாக செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள். கிடப்பில் இருந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், வண்டியூர் கண்மாய் பூங்கா சுற்றுலா திட்டம், ராஜாஜி பூங்கா சீரமைப்பு, இது எல்லாத்தையுமே துரிதப்படுத்தி வேலையையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு மத்தியில் இவங்களுடைய நேர்மையை விட்டுடாமல், அதே நேரத்தில் மக்களுக்கான பணியையும் சிறப்புற செஞ்ச இவங்களை இப்போ சென்னை மாநகராட்சி வடக்கு மண்டல துணை ஆணையராக நியமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுடைய நேர்மையையும் மக்களை மதிக்கின்ற அந்த பண்பு குணத்தையும் மாற்றிக்காமல் இருப்பாங்க அப்படின்றத மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சகோதரி சித்ரா அவர்களை பற்றி நம்ம காணொலி வழியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்ததை எண்ணி மனம் மகிழ்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.